இப்போ வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெஃப்ட் ரைட் ஆடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணோம். அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து தனியாக ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் ட்ரிபிள் இருக்குது பார்த்தீங்களா, பேஸ் ட்ரிபிளோட 547 டிரான்சிஸ்டர் இதுதான் பார்த்தீங்கன்னா 547 டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கம்பைனில் போகிறது அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்காது, கொஞ்சம் குவாலிட்டினா ஒரிஜினலாக இருக்காது. அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் நம்ம பார்த்தீங்கன்னா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2N2222 டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மாற்றக்கூடாது, ஒன் சைடு மட்டும் மாற்றிக்கிட்டு ஒன் சைடு பற்றின விட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 2N2222 பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் கம்பேர் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஆன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டர்லாம் பாடிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் கிளாரிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே கண்ட்ரோல் தான், அப்படியே இது வால்யூம் மாற்றாமல் வச்சுருக்கேன். ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டரில் நம்ம பார்த்தீங்கன்னா போட்டது. அதே நம்ம வந்து கம்பெனியில் வந்து வர டிரான்சிஸ்டர் பற்றி போட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாடிட்டு இருந்து இந்த சேனலில் இப்போ மாற்றி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கேட்குது. ஆக்சுவலி ஆடியோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ கிளாரிட்டி நம்ம நல்லாவே இருக்குது, ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் உங்கள் வீடியோவில் எப்படி எனக்கு வந்து ஆடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு தெரியல. ஆக்சுவலி வீடியோ பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு. ஆனால் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு டிரான்சிஸ்டரும் போட்டு பார்ப்போம். இன்னொரு 547 ஒரிஜினல் இருக்காங்க என்கிட்ட, அதையும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டர். ஆக்சுவலி ஒரிஜினல் 547 டிரான்சிஸ்டர். இப்போ பார்த்தா தெரியுது. ஆக்சுவலி 547 போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது ஒரிஜினல். இந்த மாதிரி இருந்தாலே ஒரிஜினல் தான். இந்த கிரே கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலி ஒரிஜினல் டிரான்சிஸ்டர். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த இடத்துல நம்ம போட்டு பார்ப்போம், அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் அதில் போட்டு சால்டிங் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 டிரான்சிஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதை விட இதுவும் ஒரிஜினல் தான், இதுவும் ஒரிஜினல். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 5/7, இது பார்த்தீங்கன்னா 2N22222 அந்த டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆடியோ கேட்குறதுக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிபிள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்குது. அந்த ட்ரிபிள் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 4 கெப்பாசிட்டர் மாற்றினா சரியாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஆடியோ கேட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாடிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லாவே வித்தியாசம் தெரியுது. அந்த இந்த இந்த டிரான்சிஸ்டருக்கும் இந்த டிரான்சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியுது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆடியோ நல்லா இருக்கு. இதை விட இது ஒரிஜினல் தான், ஆனால் இதை விட இது நல்லா இருக்கு. ஓகேங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட் நம்ம கம்பெனிலேருந்து வர இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கா? அதை விட இது ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அந்த டூப்ளிகேட்டை விட கம்பெனிலேருந்து வர இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரிஜினல் இருக்காது. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் போடுவாங்க. ஆனால் அதுக்கே அவங்க காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகறதுனால கொஞ்சம் அது பழைய டிரான்சிஸ்டர்னால கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா ஆடியோ பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாப்புல. அது நானே கடையில் வாங்கினேன். ஆக்சுவலி ஃப்ரெண்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாப்புல. அந்த இதை எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஆடியோ போட்டு செக் பண்ணுறேன்.